லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 7 அதை குறித்து இயேசு பேசுகிறார். பைபிளை திருப்பங்க 110வது பக்கம் எடுத்துட்டீங்களா? லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து இயேசு அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். இயேசு சொல்றாரு, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அதுல முதலாவது என்ன சொல்லுகிறார்? சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ நம்ம ஜெபிக்க ஒப்பு கொடுக்கும் போது நம்ம ஜெபிக்கிறோம், சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாதிரி ஜெபம் பண்ணும்போது நமக்கு விரோதமாய் சாத்தான் சில காரியங்களை கொண்டு வருவான். ஜெபத்தை தடுக்க, ஜெபத்தை முடக்க பிசாசு சில காரியத்தை செய்வான். ஏன்னா ஜெபம்னா சாத்தானுக்கு பிடிக்காத ஒன்று. ஜெபம் சாத்தானை பாதிக்கிற விஷயம். அதனால தான் அவன் ஜெபத்தை விரும்புவதில்லை, ஜெபத்தை தடுக்க முயற்சிக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஜெபத்திற்கு விரோதமாய் சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதங்களிலே ஒன்று சோர்வு. சோர்வை கொண்டு வந்துட்டா ஜெபத்தை நிறுத்திடலாம், ஜெபத்தை தடுத்திடலாம் என்பது அவனுடைய காரியம். அதனால ஜெபிக்கிற மக்களுக்குள்ளே ஜெபத்தை குறித்த ஒரு சோர்வை அவன் உண்டாக்குவான். சொல்லுவாங்களா, நான் சோர்ந்து போயிட்டேன், முன்னெல்லாம் நான் அதிகாலையில் 4 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணுவேன், இப்போ அப்படிலாம் ஜெபிக்கிறது இல்லை, ஜெபத்தில் சோர்ந்து போயிட்டேன். முன்னெல்லாம் நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிப்பேன், இப்போ பாருங்க அப்படிலாம் என்னால் ஜெபிக்க முடிவதில்லை, ஜெபத்தில் சோர்வு. பாருங்க, இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அதை தாண்டி செல்லணும். இந்த சோர்ந்து போகாதபடி நம்ம ஜெபிக்கணும். இந்த சோர்வு எதனால் வருதுன்னா, ஜெபத்திற்கு பதில் வர தாமதிக்கும் போது ஒரு சோர்வு வரும். இப்போ நாங்கள் 78ஆம் வருஷத்திலிருந்து இந்திய எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். 45 வருஷமாக தினமும் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். சில சமயம் சோர்வு வரும். இவ்வளோ காலம் ஜெபிக்கிறோம், இன்னும் நம்ம எதிர்பார்த்த எழுப்புதலை பார்க்க முடியலேன்னும் போது சோர்வு வரும். அந்த ஆண்டவர் தைரியப்படுத்தி, இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் விட்டாதங்க, தொடர்ந்து ஜெபிங்க, தைரியப்படுத்தி பலப்படுத்தி நடத்தி கொண்டே வருகிறார். அப்போ அந்த சோர்வு என்பது ஜெபத்திற்கு பதில் வர தாமதிக்கும் போது ஒரு சோர்வு வரும். உங்கள் வாழ்க்கையில கூட ஒருத்தருடைய ரட்சிப்புக்காக ஜெபிப்பீங்க, கணவருடைய ரட்சிப்பு, பிள்ளைகளுடைய ரட்சிப்பு, 5 வருஷம் 10 வருஷம் ஜெபிச்சாச்சு, ஒன்றும் நடக்கலையே, மன சோர்வு வந்துடும். ஏதோ ஒரு தேவைக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்க, அது நடக்க தாமதிக்கும் போது ஒரு சோர்வு வரும். திருமண காரியம், கற்பத்தின் ஆசீர்வாதம், ஒரு வேலை காரியம், நீங்கள் இருக்க ஜெபிக்கும் போது உங்களுடைய சபையில் மாற்றம் வரணும், எழுப்புதல் வரணும், ஜெபிக்கணும், அது நிறைவேற தாமதிக்கும் போது ஒரு சோர்வு வரும். அது ஒரு நேச்சுரல். நீங்கள் அது மாத்திரம். 2வது, நம்ம எதிர்பார்த்தபடி பதில் வரலை அப்படின்னா சோர்வு வரும். நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபிப்போம், அது அப்படியே நடக்கலைன்னா சோர்வு வந்துடும். அப்போ நம்ம ஜெபிச்சோமே அப்படி நடக்கலையே என்பதாக. இதெல்லாம் நம்ம பார்க்கிற விஷயம். வேத புஸ்தகத்தில் ஆபிரகாம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுத்து சொந்த தேசத்தை விட்டு அவர் வந்துட்டாரா? இப்போ பாருங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். ஆபிரகாமே, நீ ஆண்டவர் ஆசையோடு ஆபிரகாமுகிட்ட பேச வருகிறார். என்ன பேசுகிறார் பாருங்க. அந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமா அவனுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே பயப்படாத, நான் இருக்கிற உனக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறார். அப்போ நம்மளா என்ன சொல்லியிருப்போம், ஆண்டவரே என்கிட்ட பேசிட்டாரு, இந்த வார்த்தை சொல்றாரு, அப்பா இயேசுவே ஸ்தோத்திரப்பா, நீ மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம்ல. ஆபிரகாம் என்ன சொன்னார் பார்த்தீங்களா? அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகி ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே, தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. நீங்க வாக்கு கொடுத்தீங்கல்ல, புத்திரன் தருவேன், குழந்தை தருவேன், நீ தரலையே. ஆபிரகாம் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. கர்த்தர் உற்சாகமா பேசினா ஆபிரகாம் சொல்லுகிறார், என்ன பிரயோஜனம் ஆண்டவர், எனக்கு என்ன தருவீங்க, எனக்கு வாக்கு கொடுத்தபடி நடக்கலையே. சோர்ந்து போனார். ஆபிரகாம் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க தாமதிக்கும் போது மனசோர்வு. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வர தாமதிக்கும் போது சோர்வு உண்டாகும். அந்த ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாமல் நீங்க ஜெபிக்கணும். தாமதம் ஏற்படுகிறதேன்னு ஜெபத்தை நிறுத்திடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, தொடர்ந்து ஜெபிக்கணும். பாருங்க, 45 வருஷமா ஜெபிக்கிறோம், விட்டு விடவில்லை, இன்னும் அதிகமாக ஜெபிப்போம், இன்னும் அதிகமாக ஜெபிப்போம், ஜெபத்தை அதிகப்படுத்துகிறோம். அப்போ சோர்ந்து போகாமல் நம்ம எப்பவுமே ஜெபிக்கணும். ஏற்ற வேளையில பதில் வரும், ஏற்ற வேளையில மாற்றம் வரும், ஏற்ற வேளையில ஆவியானவர் ஊற்றப்படுவார், ஏற்ற வேளையில சபைகளுக்குள்ளே மாற்றம் வரும். நாம் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிக்கணும். இதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இப்போ எலியாவுடைய வாழ்க்கையை பாருங்களேன். எலியாவுடைய ஜெபத்தை குறித்து வேதத்தில் சாட்சி சொல்லி இருக்கிறது.
எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான் அப்படிலாம் சாட்சி கொடுத்திருக்குது இல்ல. எலியா ஜெபிக்கிறார், அக்கினி இறங்கி வருது. எலியா ஜெபிக்கிறார், வானம் அடைக்கப்படுகிறது. எலியா ஜெபிக்கிறார், மரித்த பையன் உயிரோடு எழும்புகிறான். அப்படி ஜெபத்தில் எவ்வளவு அற்புதம் நடக்கிறது. ஆனா அந்த மனுஷர் கூட சோர்ந்து போனாராம். பாருங்க, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசித்தால், எலியா வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாக போய், போதும் கத்தாவே என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருக்கிறது. போதும் கத்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை காட்டில நான் நல்லவன் அல்ல என்பதாய் பேசுகிறார். என்ன எலியா அப்படி பேசுறாரு? வைராக்கியமா கத்தர் தெய்வமா, பாகால் தெய்வமானு சவால் விட்டாரு. ஜெபம் பண்ணும்போது அக்கினி இறங்கி வந்தது. அவர் ஜெபிச்சா மரித்த பையன் உயிரோடு எழும்புறான். எவ்வளவு வல்லமையான காரியம் நடந்தது. இப்ப என்னடா நான் எடுத்துக்கொள்ள ஆண்டவரேன்னு சொல்றாரு. சோர்ந்து போயிட்டார். ஏன்? எலியா ஜெபித்தபடி, எதிர்பார்த்தபடி காரியம் நடக்கல. அக்கினி இறங்கினது உண்மை, பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டது உண்மை. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யாரு? ஏசபேல். அவ உயிரோடு தானே இருக்கா. அவளை ஆண்டு விட்டு வச்சிருக்கிறாரே, அவளுக்கு ஒன்றும் ஆகலையே. இன்னும் அவள் சவால் விடுறாரு, எலியா தலையை எடுத்துருன்னு சொல்கிறாளே. எலியாவுக்கு சோர்வு வந்து விட்டு, என்ன ஆண்டவரை இவ்வளோ ஜெபம் பண்ணேன், நீங்கள் கரெக்டாக முடிக்கலையே காரியத்தை. அக்னி இறக்குனீங்க, நீங்கள் தான் தெய்வனை நிரூபிச்சிங்க, பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட உதவி செஞ்சீங்க. இப்போ மக்கள்லாம் மனம் திரும்பிட்டாங்க. கீ பர்சனை விட்டுட்டீங்களே. அவங்க இன்னும் அவன் தானே ஆட்சி பண்ணுறா. அந்த ஏசபேல் தானே உட்காந்துருக்கிறா சிங்காசனத்தில். என் தலையை எடுப்பேன்னு வேற பேசுகிறாளே. அப்போ இவ்வளோ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? சோர்வு வந்து விட்டார். நமக்கு அப்படிதான். நம்ம எதிர்பார்த்து ஒரு ஜெபம் இப்படி நடக்கணும் தேசத்துல நீ, ஆனால் அப்படி நடக்காது. ஆண்டவர் வேற மாதிரி பதில் கொடுப்பார். நம்முடைய இந்த மூளை அறிவு பாருங்க, ரொம்ப குறுகினது. ஆண்டவருடைய திட்டம் பெருசு. அவர் ஞானமுள்ள தேவன். எப்போ எங்க யாரை கை வைக்கணும் அவருக்கு தெரியும். எப்போ யாருடைய சிங்காசனத்தை கவுத்து யாரை கொண்டு உட்கார வைக்கணும் அவருக்கு தெரியும். நம்ம வேலை ஜெபிக்கிறது. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, மீதியை நான் பார்த்துக்கிறேன். அது என்னுடைய வேலை. எப்போ ஏசபேல் மேலே கை வைக்கணும், எப்போ அவளை அழிக்கணுன்றது என்னுடைய திட்டம். உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை செய். எலியா சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண அவ்வளோதான். நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். இயேசு நம்ம கற்றுக் கொடுத்தாரு. நமக்கு தாமதம் ஏற்படும் போது, நம்ம எதிர்பார்த்த பதில் வராத போது சோர்வு வரும். நிறைய பேர் கூட தேர்தல் முடிவுலாம் வரும்போது நம்ம இவ்வளோ ஜெபம் பண்ணமே, அப்போ இப்படி நடந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவனுடைய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் கத்தர் ஜெபிக்க சொன்னார், ஜெபம் பண்ணுவோம். முடிவு அவருடைய கையில் இருக்குது, அவ்வளோதான். அப்படி இருந்துட்டா சோர்வு வராது. நீங்கள் உன்னை எதிர்பார்த்து இப்படி தான் நடக்கணும்னு நீ ஜெபிச்சுக்கிட்டு இருந்தா, ஆண்டவர் ஒரு காரியத்தை தடுக்கிறாரு, தாமதப்படுத்துறாருன்னா அவர்கிட்ட 1000 காரியம் இருக்காதுல்ல. 1 2 இல்லை, பல திட்டங்களை தேவன் மறைத்து வைத்திருப்பார். அதன்படி அவர் செயல்படுவார். நம்ம குறுகின புத்தியில் இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லை, கத்தருக்கு தான் தெரியும் எப்படி எப்போ எது நடந்தால் சரின்னு சொல்லி. அதே மாதிரி தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, சபையிலும் சரி, ஊழியத்திலும் சரி, நம்ம வேலை ஜெபிக்கணும், செயல்படணும். கத்தருக்கு அதை எப்படி செயல்படுத்தணும், எப்போ செயல்படுத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால் சோர்ந்து போகக்கூடாது, தொடர்ந்து ஜெபிக்கணும், அவ்வளோதான். அதனால் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நம்ம ஜெபிக்கணும். சரியா? ஓரல் ராபர்ட் என்கிற ஊழியக்காரர் அமெரிக்காவில் இருந்தார். அவர் கை வைத்து ஜெபிக்கும் போது எப்பேற்பட்ட வியாதியஸ்தர சுகமாவாங்க. தேவன் அவர் கொடுத்த அபிஷேகம், அவர் கொடுத்த கட்டளை. அதனால அவர் கூட்டம் நடத்தும் போது நிறைய மக்கள் கீழே இருப்பாங்க. ஒவ்வொருவரும் கேட்டு கேட்டு ஜெபிப்பார். அவர் ஜெபிக்க அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு சமயம் அவரிடத்திலே ஒரு பத்திரிக்கைக்காரர் ஒரு கேள்வி கேட்டார். மிஸ்டர் ஓரல் ராபர்ட், நீங்கள் ஒரு ஆளுக்கு மேலே கை வச்சு ஜெபிக்கிறீங்க, அவங்க செத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். அதனால கேள்வி தானே, அற்புதம் நடக்கட்டும் ஜெபிக்கிறீங்க, செத்து போயிட்டா? அவர் உடனே பதில் சொன்னார், அடுத்த ஆளுக்கு ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னார். அடுத்த ஆளுக்கு செத்து போயிட்டா அடுத்த ஆளுக்கு ஜெபம் பண்ணுவேன். என் வேலை ஜெபிக்க வேண்டியது, அவன் சுகமாக்குறது எடுத்துக்கொள்றதுலாம் அவருடைய காரியம். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவர் எனக்கு ஜெபிக்க சொல்லியிருக்கிறார், நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, மக்களுக்காக ஜெபம் பண்ணு, கரத்தை வைய, நாமத்தை சொல்லு, நான் ஜெபம் பண்ணுவேன். சுகம் கொடுக்கறது அல்லது எடுக்கிறது அவருடைய காரியம். ஒரு ஆள் செத்து போயிட்டா அடுத்த ஆளுக்கு ஜெபம் பண்ணுவேன். ஒரு ஆளுக்கு சுகம் கிடைக்காட்டா அடுத்த ஆளுக்கு ஜெபம் பண்ணுவேன். என் வேலை ஜெபிக்கிறது, நான் சோர்ந்து போகாமல் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். பதில் அவருடைய கையில் இருக்குது. ஓரல் ராபர்ட் என்ற தெய்வ மனிதர், அவரை பாருங்க ஸ்க்ரீனில். நான் ரொம்ப அட்மையர் ஆனேன். அவருடைய புக்குகள் எல்லாமே நான் வாங்கி வாசித்திருக்கிறேன். அபண்டன்ட் லைஃப் என்று அவருடைய மேகசின் அப்போவே 70களிலேயே அவருடைய மேகசின் வர வச்சு வாசித்தேன். இப்போ அவர் வயசான காலத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாரு. அவர் தான் ஓரல் ராபர்ட் யூனிவர்சிட்டியை ஸ்தாபித்தவர். அங்கே சமீபத்தில் போயிருந்து வாக் வித் ஜீசஸ்லாம் அங்கே எடுத்திருக்கிறோம். இப்போ நிறைய பேர் பார்த்துக்கிட்டு வர்றீங்க. நல்ல ஒரு தெய்வ மனிதர். அப்போ அவர் சொன்னது அதுதான், நான் ஜெபத்தில் சோர்ந்தெல்லாம் போக மாட்டேன், நான் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன்.
அதே மாதிரி தான் நம்ம வந்து சில காரியம் ஜெபிப்போம். பிசாசு வந்து சொல்லுவான், என்ன ஜெபம் பண்ண, என்ன நடந்துச்சு, நீ ஜெபம் பண்ண நடந்துச்சா? நான் சொல்றது என் வேலை ஜெபிக்கிறது. பிசாசே ஓடி போயிரு. என் ஆண்டவருக்கு தெரியும் எப்போ எப்படி ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும். நீ என் ஜெபம் வீணே போகலை. அதெல்லாம் பரலோகத்துல கர்த்தருக்கு முன்னால நினைப்பூட்டு இதெல்லாம் இருக்குது. ஏற்ற நேரத்துல பதில் வரும், ஏற்ற நேரத்துல அதெல்லாம் நடக்கும். அவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கறதுக்கு டைம் வச்சிருக்கிறார். அதனால சாத்தானை என் ஜெபத்தை உன்னால நிறுத்த முடியாது. நான் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், என்ன நடந்தாலும் ஜெபம் பண்ணுவேன். அப்படி சொல்லுங்க. ஜெபத்தில் சோர்ந்து போயிட்டேன், ஒன்றும் நடக்கலை, அதனால அப்படி விட்டேன், அப்படி சொல்லாதங்க. அப்போ சோர்வை கொண்டு வந்து உங்களுடைய ஜெபத்தை முடக்கி விட சாத்தான் முயற்சிப்பான். நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும் என்பதுதான். ஜார்ஜ் முல்லர் என்று விசுவாச வீரன் இங்கிலாந்து தேசத்தில் எழுப்பினார். கடந்த நூற்றாண்டில் ஜார்ஜ் முல்லர் அவர் வந்து ஒரு ஜெப வீரன், விசுவாச வீரன் அழைக்கப்படுகிறவர். அவனுடைய ஃப்ரெண்டு 2 பேருடைய ரட்சிப்புக்காக 53 வருஷம் ஜெபித்தாராம். 53 வருஷம். ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, நாங்கள் எவ்வளோ நாள் ஜெபிக்கிறது, என்னுடைய வீட்டில் என் மகன் மனம் திரும்பினோடனே நானும் 10 வருஷமாக ஜெபிக்கிற, ஒரு மாற்றமே இல்லையே அப்படின்னு சொன்னோடனே ஜார்ஜ் முல்லர் தன்னுடைய ப்ரேயர் டைரி திறந்து காமிச்சாராம். பாருங்க, நான் எழுதி வச்சு என் ஃப்ரெண்டுக்காக 25 வருஷமாக ஜெபிக்கிறேன், இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு. ஐயோ, நீங்கள் 25 வருஷமாக ஜெபிச்சு இன்னும் ரட்சிக்கப்படலையா? ஆமாம், நான் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், கர்த்தர் ரட்சிப்பார் அப்படின்னு, ஜெபத்தை விட மாட்டேன். ஐயோ, நான் 10 வருஷம் தானே ஜெபிச்சிருக்கேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, விடாதங்க. நீங்கள் ஜெபத்துக்கு கட்டாயம் பதில் வரும், அது வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருக்கணும். பாருங்க, தன்னுடைய நண்பருக்காக அவர் 53 வருஷம் ஜெபித்தாராம். ஒருத்தர் வந்து அவர் மரணத்திற்கு பிறகு ரட்சிக்கப்பட்டார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. நம்முடைய ஜெப வேலை ஜெபிக்கிறது, சோர்ந்தே போகக்கூடாது, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. எதுக்கு உங்கள் சபைக்காக ஜெபிக்கிறீங்களா, உங்கள் கிராமத்துக்கு ஜெபிக்கிறீங்களா, உங்கள் பட்டணத்துக்கு எழுப்புதலுக்கு ஜெபிக்கிறீங்களா, தேசத்துக்கு ஜெபிச்சு நாட்டில் நடக்குது எல்லாம் நம்ம ஜெபிக்கிறதுக்கு மாறா நடக்குதெல்லாம் நினைக்காருங்க. அப்படின்ற நேரத்துக்குள்ள தலைகளாக மாறிடும். பயப்படாதங்க, ஒரு ராத்திரிக்குள்ள சூழ்நிலை தலைகளாய் கர்த்தர் மாற்ற முடியும். அதனால தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். அதுதான் அறிந்தோம். அப்போ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க, நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போகாமல் ஜெபிப்பேன். இயேசுவே, நீர் சொன்னபடி நான் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவேன் அப்படி சொல்லணும். ஜெபத்தில் சோர்வை கொண்டு வருகிற பிசாசே, இயேசுவை நாமத்தில் உன்னை கடிந்து கொள்றேன்னு சொல்லுங்க, கடிந்து கொள்ளுங்க. அவ்வளோதான், சோர்வு மாறிடும். 2வது வசனம் என்ன சொல்லுது? லூக்கா 18:1 மறுபடியும் பாருங்க. லூக்கா 18:1 இயேசு என்ன சொல்லுகிறார்? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ப்ரே ஆல்வேஸ், எப்பொழுதும் ஜெபிக்கணும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும்னு சொல்றது நல்லா இருக்குது, ஓகே. எப்பொழுதும் ஜெபிக்கணும்னா 24 மணி நேரம் ஜெபிக்கணுமா? ஜெபிக்கணும், அதான அர்த்தம். எப்பொழுதும் ஜெபிக்கணும். இயேசுவே சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும், ப்ரே ஆல்வேஸ். அப்படின்னா எப்பொழுதும் ஜெபிக்கிறதுனா இப்படி எப்பவுமே ஜெபிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? இயேசு சொன்னார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். அதை உறுதிப்படுத்துகிற வண்ணமாய் பவுல் சொல்லார் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். பைபிளை புரட்டுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. இது புதிய ஏற்பாட்டில் 282வது பக்கம். அங்கே என்ன சொல்றாரு பவுல்? இயேசு சொன்னதை உறுதிப்படுத்தணுமா சொல்றாரு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ப்ரே வித்தவுட் சீசிங். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. பார்த்தீங்களா, இடைவிடாமல். அது சொன்னாங்கல்ல, 12 மணி நேரம் ஜெபம் நடத்தினோம் உடுமலைப்பேட்டையில், இடைவேளை விடாமல். ஒரு டீ பிரேக், காஃபி பிரேக், ஒரு இடைவேளை கூட இல்லாமல் 12 மணி நேரம் தொடர்ச்சியாக ஜெபம். 12 மணி நேரம் தொடர்ச்சியாக முழுஇரவை ஜெபம். இடைவேளையே கிடையாது, இடைவிடாமல் ஜெபிக்கிறார். அதே மாதிரி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஆலோசனை இருக்கு. இடைவிடாமல் நான் ஜெபிக்கணும், இடைவிடாமல் நீங்க ஜெபிக்கணும். அது எப்படிங்க ஜெபிக்கிறது? இப்போ பவுல் வந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்னார். சொன்னது மாத்திரம் இல்ல, செய்து காண்பித்தார். அவர் என்ன சொல்றார் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. எடுத்துட்டீங்களா? அந்த பக்கம் 279வது பக்கம் 4வது வசனம். எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். பவுல் வந்து இடைவிடாமல் ஜெபிங்கள்னு சொன்னது மாத்திரமல்ல, அப்படி வாழ்ந்து காண்பித்தார். அவர் ஜெபிக்கிறார் பாருங்க. அவரே சொல்றார், எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போ எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் இயேசு சொன்னபடி ஜெபிக்க முடியும். பவுலும் அதை சொல்லுகிறார், அப்படி ஜெபமும் செய்திருக்கிறார், அந்த அனுபவத்தை எழுதியிருக்கிறார். சரி, எப்பொழுதும் ஜெபத்து அறையில் இருக்க முடியுமா? எப்பவுமே ஜெபரையில் போட்டு ஜெபிச்சுட்டு இருக்க முடியுமா?
வேலை இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, ஸ்கூலுக்கு படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், ஆஃபீஸ் வேலை இருக்குது, பல பொறுப்பு இருக்குது. எப்பவும் ஜெபறையில் உட்காந்து 24 மணி நேரம் ஜெபித்து கொண்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னால், பவுல் அப்போஸ்தலனுக்கும் பல ஊழியம் இருந்தது. பிரசங்கம் பண்ணார், எழுதினார், நிறைய ஊழியம் இருந்தது. அதுக்கு மத்தியில் தானே அவர் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி இருக்கிறார். அத்தனை வேலைக்கு மத்தியில், ஊழியத்துக்கு மத்தியில் தானே இடைவிடாமல் ஜெபித்தேன்னு சொல்லுகிறார். அப்போ முடியும். எப்படி முடியும் அப்படின்னு நினைக்க முடியும் என்பதை முதல்ல விசுவாசிங்க. தானியேல் கூட பாருங்க, தானியேல் 6:10 தினமும் 3 வேளை அவர் ஜெபித்தாராம். தினம் 3 வேளை. அவர் பொறுப்பான அதிகாரி, பிரைம் மினிஸ்டர். அவர் அந்த காலத்தில் பைபிளில் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார். அதாவது ஃபைனான்ஸ் எல்லாம் அவர் தான் பொறுப்பு. ராஜாவுடைய அந்த ஃபைனான்ஸ் எல்லாமே அவர் பொறுப்பு, பெரிய பொறுப்பில் இருக்கிறவர். அப்போது அவர்கிட்ட தான் எல்லாரும் அதிகாரிகள் வருவாங்க, கணக்கு ஒப்புவிப்பாங்க. அந்த எல்லாம் பொக்கிஷ சாலைக்கு அதிகாரி எல்லாமே அவர் தான். ஆனால் அவர் 3 வேளை ஜெபிக்கிறார். ரொம்ப பிஸி. அவ்வளோ வேலைக்கு மத்தியிலையும் தவறாமல் 3 வேளை ஜெபிக்கிறார்ல. அப்போ சில இந்த பைபிள் காலேஜில் படிச்சிருப்பாங்கல்ல, பைபிள் காலேஜ், நானும் பைபிள் காலேஜ் படித்தேன். படிக்கிறது தப்பு கிடையாது, டிகிரி வாங்குறது தப்பு கிடையாது, நான் குறை சொல்ல நினைக்கக்கூடாது, பட் தப்பு கிடையாது. என்ன ஆண்டவர் போச்சுனார், பைபிள் காலேஜுக்கு போனே 3 வருஷம் படித்தேன். ஆமாம், 3 வருஷம் படித்த பிறகு இன்னொரு வருஷம் படித்த டிகிரிலாம் வாங்கலாம், உனக்கு வேண்டாம் அதெல்லாம், பைபிளை கற்றுக்கொண்டே வா ஊழியத்துக்குன்னு கூப்பிட்டாரு. எல்லாமே அறகுறை. நான் எல்லாமே அறகுறை. காலேஜ்லேயும் பிகாம் 6 மாதம் தான் காலேஜ் படித்தேன், ஊழியத்துக்கு வாங்கி கூப்பிட்டாரு, விட்டுட்டு வந்துட்டேன். பைபிள் காலேஜில் போய் சொன்னார், 3 வருஷம் படித்தேன், வா போதும், படித்து முடித்து பட்டெல்லாம் உனக்கு தேவையில்லை, கம் அப்படின்ட்டாரு. ஆனால் நமக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. அது அவங்களுடைய விருப்பம். டாக்டர் பட்டம் கொடுக்க முயற்சி பண்ணி உங்களை தான் தெரிந்து கொண்ட வாங்க டாக்டர் பட்டம் அப்படின்னு. நான் அதுக்கு தகுதி உள்ளவனாய் நினைக்கல. நான் சொன்னேன், நான் அதுக்கு தகுதி கிடையாது, என்னை விட்டுருங்க. இன்னும் ஆண்டவர் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கலை. எவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் இருக்குது, அதையே செஞ்சு முடிக்கலை, அறகுறையாக நிற்கிறேன். எப்படி டாக்டர் பட்டம் வாங்கன்னு சொல்கிறீங்க? இன்னும் செய்து முடிக்க வேண்டிய வேலை நிறையா இருக்குது, நான் தகுதியில், அதுக்கான தகுதியான ஆட்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டேன் நான். ஆமாம், ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்தேன்னா, அங்கே ஒரு ஃபாரினர் மீட்டிங் போகிறோம், சொல்கிறாங்க கிளம்புறேன் ஆஃபீஸில் சொல்ல, உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க போகிறாங்கண்ணா. யாருக்கு என்ன? உங்களுக்கு தான். எங்கே இன்னைக்கு கூட்டத்தில் நாங்கள், எனக்கு யார் டாக்டர் பட்டம் கொடுக்குறா? ஒருத்தர் வந்திருக்காரு, உங்களை பற்றி கேள்விப்பட்டு விசாரிச்சுட்டு, அவர் ஒரு வெள்ளைக்காரர் ஃபாரினர் வந்திருக்காரு. அவர் எல்லாம் ட்ரெஸ் கொண்டு வந்திருக்காரு, தொப்பி கொண்டு வந்திருக்கிறாரு, பேரெலாம் அடித்து சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு, உனக்கு கொடுக்க போகிறாங்களே. இது வரைக்கும் எனக்கு தெரியாது, ஸ்டேஜில் போய் மீட்டிங் நடத்தணும், இன்னைக்கு கொடுக்க போகிறாங்களா? ஆமான்னு சொன்னாங்க. உண்மையில் ஆஸ்திரேலியா போயிருக்கும் போது அப்போ நான் போய் உட்காந்துருக்கேன். அவர் பேச, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். அதுக்குள்ளே டாக்டர் பட்டம் கொடுக்குறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். நான் சொன்னேன், தயவுசெய்து என்னை விட்டுருங்க, நான் இதுக்கு தகுதி உள்ளவனே இல்லை. இந்த பட்டம் நான் காலேஜ் படிக்க பட்டமே எனக்கு வேண்டான்ட்டார் ஆண்டவர், ஊழியம் செய்யடான்ட்டார். எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, தயவுசெய்து விட்டுருங்க. அதனால் உங்களுடைய அன்புக்காக நன்றி, இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டேன். அவர் கொஞ்சம் வருத்தம் தான். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் எஜமான் சொல்கிறது தானே கேட்க முடியும். காலேஜ் பட்டமே வேண்டான்னு சொன்ன ஆண்டவர் டாக்டர் பட்டம் வாங்கிக்கன்னு சொல்லுவாரா? அது நமக்கு இருக்குது. அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்களுக்கு கொடுக்கட்டும். நம்ம அறகுறை ஆட்கள், இன்னும் செய்து முடிக்க வேண்டிய வேலை நிறையா இருக்குது. 145 கோடி மக்கள் இருக்காங்க, உத்தரவாதம் இருக்குது. அதையெல்லாம் நம்ம இன்னும் செய்யலையே, ஆண்டு சொன்ன வேலைகளே முழுமையாக செய்யலை. அப்புறம் இப்படி பட்டம், பரலோகத்தில் போகும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லணும், ஒரு பட்டம் கிரீடெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை. பவுல் சொல்கிறார் கிரீடம் கொடுப்பாருன்னு, ஆனால் எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லை. ஒரு வார்த்தை கேட்கணும் அவட்ட, நல்லது உண்மையும் உத்தமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. அந்த ஒரு வார்த்தை கேட்க தான் நான் ஊழியம் செய்கிறேன், வேற எனக்கு ஆசையே கிடையாது. பரலோகத்தில் போனால் வலது பக்கம் இடம், இடது பக்கம் இடம், ஆளுகை செய்யணும், கிரீடம் கிடைக்கும், அந்த சிந்தையே எனக்கு இல்லை. எனக்கு எங்கள் அப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். இயேசு கிறிஸ்துவினுடைய தகப்பன், என்னை நான் சாக கடந்து எனக்கு உயிர் கொடுத்தவர், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும், அவர் விருப்பத்தை நிறைவேற்றணும், அவர் ஆசையை செய்து முடிக்கணும். அதுதான் என்னுடைய ஒரே நோக்கம். அதுதான் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். வேறு ஆசை எனக்கு கிடையாது. அதில் பேர் வேணும், புகழ் வேணும். அதனால தான் யார் திட்டினாலும் எனக்கு பெருசாக தெரியாது, புகழ்ந்தாலும் பெருசாக தெரியாது. ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, ஒரு கூட்டம் புகழும் ஒரு கூட்டம் இகழும், ரெண்டுக்குமே செவி கொடுக்காத, இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாத, இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு போய்கிட்டே இருன்னு சொல்லி அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறேன். அதனால் புகழ்ந்தாலும் எனக்கு பிடிக்காது, நான் ஏற்றுக்கொள்றதில்லை, இகழ்ந்தாலும் ஏற்றுக்கொள்றதில்லை. அதனால அப்படி இங்கே பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் அவருக்கு தான் பட்டம் கொடுக்கணும். எப்படி சாதித்த மனிதர் அவர், கண்டங்கள் அசைத்திருக்கிறார் இயேசுவுக்காக. எந்த மாதிரி அவர் கூட நின்று பார்த்தா அவர் பக்கத்தில் போய் நிற்க நமக்கு அருகதை கிடையாது, அப்படி செஞ்சிருக்கிறார் பவுல் அப்போஸ்தலன். அவர் சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னுட்டு அவர் ஜெபித்திருக்கிறார். நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஊழியக்காரங்க கற்றுக்கொள்ளணும், தயவு செய்து நீங்க பாஸ்டரா இருக்கலாம், சுவிசேஷம் யாரா இருந்தாலும் இடைவிடாமல் ஜெபிக்கணும். பவுல மாதிரி அதை பழகுங்க.
சும்மா வெளிநாட்டில் அமெரிக்கா ஊழியம் செய்கிறாங்க, ஃப்ளைட் வாங்கணும், இது வாங்கணும், விசுவாசம் இதெல்லாம் விட்டுட்டு பவுல் மாதிரி மாறணும்னு ஆசைப்படுங்க. அவர் மாதிரி ஜெபிக்கணும், அவர் மாதிரி சுவிசேஷம் அறிவிக்கணும், அவர் மாதிரி ராஜ்யத்தை கட்டணும் இயேசுக்காக. அப்படி தயவு செய்து அவர்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. சும்மா அமெரிக்க ஊழியக்காரங்களை பார்க்காதுங்க. அந்த நாட்டுக்கு அவங்க கரெக்டு, நம்ம நாட்டுடைய ஊழியம் வேற. அதை புரிந்து கொள்ளுங்க தயவு செய்து. அந்த மாதிரி டான்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. கொஞ்சம் விசில் அடிக்கிற கூட்டத்தை சேர்க்கலாம், விசில் அடிக்காம கூட்டம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி சேர்க்கலாமே தவிர தேவனுடைய ராஜ்யம்லாம் கட்ட முடியாது. பவுலை பின்பற்றுங்க, அவர் சொன்னபடி நடங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டலாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அவர் சொல்றாருல, அவர் ஜெபிச்சிருக்கிறார் பார்த்தீங்களா, இடைவிடாமல் அவர் ஜெபிச்சிருக்கிறார். இந்த பைபிள் காலேஜில் படித்த ஸ்காலர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, பெரிய ஆட்கள், தப்பில்லை. சிலர் நல்லா படித்து நல்லா பைபிள் டீச் பண்ணுவாங்க. அது நல்ல பைபிள் டீச்சர்ஸ் பாரு, பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் பைபிள் காலேஜில் படித்தவங்க, தப்பு கிடையாது. பாஸ்டர் மோகன் எடுங்க, பாஸ்டர் கல்யாணகுமார் எடுங்க, அவங்களாம் டீச்சிங் பண்ண அப்படி இருக்கும். ஏன்னா அவங்க படிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அது தப்பு கிடையாது. பைபிள் காலேஜில் படிங்க, அதில் பெருமை பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, கற்றுக்கொள்கிறது அவ்வளோதான். இப்போ அந்த பைபிள் காலேஜில் படித்த ஸ்காலர்ஸ்லாம் ஒரு வீட்டில் கூடி அவங்க ஒரு பேசி கொண்டிருந்த போது இந்த வசனத்தை வச்சு பேசினாங்களாம். இடைவிடாமல் எப்படி ஜெபிக்க முடியுமா? இயேசு சொன்னார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படி முடியுமா? ஒரு நாளில் 24 மணி நேரம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அது முடியாது அப்படின்னு அவெல்லாம் பேசும்போது, அந்த வீட்டில் கூட்டி பெருக்குவாங்கல்ல, வேலை செய்வாங்க, சமையல் பண்ணுவாங்க, கூட்டி பெருக்குவாங்க ஒரு அம்மா. அந்த அம்மா இதை கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இவங்கெல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க, பைபிளை தியானிக்கிறாங்க. அப்படி இடைவிடாமல் ஜெபிக்க முடியுமா? முடியாது, அதெல்லாம் கஷ்டம், இயேசு சொன்னபடியெல்லாம் ஜெபிக்க முடியாது அப்படின்னு. அப்போது இந்த அம்மா சொல்கிறாங்க முடியும் அப்படின்றாங்க. வீட்டு வேலை செய்கிற அம்மா பைபிள் காலேஜில் படித்த ஆள்கிட்ட சொல்கிறாங்க, என்ன முடியாது? முடியாத ஒன்று இயேசு சொல்லுவாரா? முடியும். அது எப்படி முடியும்? ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கன்னா, இப்போ நான் இந்த வீட்டில் வேலை செய்கிறேன், நான் பெருக்கும்போது இந்த வீட்டை சுத்தம் பண்ணுற மாதிரி இயேசுவே என் உள்ளத்தை சுத்தப்படுத்தும், என் வாழ்க்கையை சுத்தப்படுத்தும், என் பரிசுத்தத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டே வேலை செய்வேன். நான் போய் கிச்சனில் போய் அடுப்புக்கிட்ட நிற்கும் போது, நெருப்பு பற்ற வைக்கும் போது, அந்த அனல் வீசல, ஆண்டவரே இந்த நெருப்பை மாதிரி எப்பவுமே எனக்குள்ள ஆவியானவர் கொழுந்து விட்டு எரியணும், நான் எப்பொழுதும் ஃபயராக இருக்கணும், ஆவியானுடைய வல்லமையில நிறைந்து அக்னியாக நான் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். அதே மாதிரி ஒவ்வொரு துணி துவைக்கும் போது அந்த அழுக்கெல்லாம் போத்தலாத மாதிரி என்னுடைய சிந்தனையை கழுவி சுத்தம் பண்ணும், என் கண்களை பரிசுத்தப்படுத்தும்னு ஜெபம் செய்வேன். அப்படி ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் நான் ஆகாரம் சமைச்சு ஆகாரம் கொண்டு வந்து பரிமாறும் போது, ஆண்டவரே நான் ஆவிக்குரிய அப்பத்தை, இயேசுவாகி அப்பத்தை எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கணும், அதுக்கு எனக்கு உதவி செய்யணும்னு ஜெபம் பண்ணுவேன். ஒவ்வொன்றுக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன். ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். முடியும். நீ என்ன வேலை செய்தாலும் ஜெபித்து கொண்டே செய்ய முடியும். பிஸ்னஸ் பண்ணாலும் ஜெபித்து கொண்டே செய்ய முடியும். அந்த அம்மா டீச் பண்ணுறாங்க. ஆமாம், உண்மைதானே அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், உங்கள் குழந்தைக்கு சுகம் இல்லை. இப்போது உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைக்கு சுகம் இல்லை, ஆஸ்பத்திரியில் வச்சுருக்குது. அதுக்கு டியூப்பெல்லாம் மாட்டி ஒரு ஐசி யூனிட்டில் வச்சுருக்காங்க. ஆபத்தான சூழ்நிலையில் குழந்தை வச்சுருக்கு. டாக்டர் சொல்கிறாங்க, நான் 24 மணி நேரம் கழித்து தான் சொல்ல முடியும் அப்படின்னு. அப்போ நீங்கள் சில வேலைகள் இருக்குது, நீங்கள் கடைக்கு போகிறீங்க, மில்க் வாங்கணும், சில பொருள் வாங்கணும், வெளியெல்லாம் போக வேண்டியது இருக்குது. அப்படி போகும்போது என்ன, நீங்கள் இப்படி நிலைமையில் இருப்பாங்க. நீங்கள் கடைக்கு போனாலும், வெளியில் போனாலும், வீட்டில் போய் குளிச்சுட்டு புறப்பட்டு வர போனாலும் மைண்டெல்லாம் எதை குறித்து இருக்கும்? குழந்தை பற்றியே சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். பிள்ளைக்கு என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, சரியாயிருமோ, அந்த 24 மணி நேரமும் சிந்தை இல்லாத ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் பஸ்ஸில் போவீங்க, வேலை செய்வீங்க, குளிச்சு புறப்படுவீங்க, பால் வாங்குவீங்க, எல்லாம் வேலை செய்தாலும் மைண்டு முழுவதும் ஆஸ்பத்திரியில் இருக்கிற குழந்தை மேலே ஓடிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? இடைவிடாமல் அதை நினைச்சுக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் நீங்க என்ன செய்தாலும் உங்களுடைய இருதயத்தில் என் ஜனம் ரட்சிக்கப்படணும், என் இந்திய மக்கள் ரட்சிக்கப்படணும், எழுப்புதல் உண்டாகணும், இருதயத்திலேருந்து ஜெபம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க பேசிக்கிட்டு இருப்பீங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க, வேலை செய்வீங்க, இருதயம் தேவனுடைய கனெக்ஷன்ல இருந்து ஆத்மாக்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கும். மக்கள் மீது நினைவாயிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, ஜெபிப்பீங்க. அதுதான் இயேசு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? எப்பவுமே இயேசுடைய கனெக்ஷன்லயே நம்ம இருக்கணும். நம்முடைய மனதில் இடைவிடாமல் ஜெபிக்க முடியும். முடியாத ஒன்று இயேசு எப்படி சொல்லுவார்? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ட்ராவல் பண்ணாக்கி, ட்ராவல் ஆரம்பிக்கும் போது காரில் ஏறி உட்காந்தா ஜெபம் பண்ணுவோம். பிரயாணத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது ஒரு கிராமத்தை பார்த்தா அந்த கிராமத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணும், சபைகள் உயிர் மீட்சி அடையணும், இங்கே இருக்கிற பிசாசின் கிரிகள் அழிக்கப்பட்டு மக்கள் விடுதலையாகணும், ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் துதித்து கொண்டே போகிறது. அடுத்த பட்டணத்துக்கு கிராமத்தை பார்த்தோன்னே ஜெபம் பண்ணுவேன். பட்டணத்தை பார்ப்போம். ஒரு சிட்டியை தாண்டும் போது அந்த பட்டணத்துக்காக இந்த சிட்டியை கிடைக்க வரைக்கும் சில நிமிட நேரம் ஜெபம் பண்ணுவேன். இந்த சென்னைக்கு பிரயாணப்பட்டு போகிறேன்னா சென்னையை நெருங்கும் போது சென்னையில் உள்ள காரியங்களுக்காக, அங்குள்ள பாஸ்டர்ஸுக்காக ஜெபிப்பேன், மிஷினரி ஸ்தாபனங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், ஊழிய ஸ்தாபனங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், அங்கே இருக்கிற காலேஜ், அங்கே இருக்கிற ஸ்கூல், வாலிபர்கள், ஒவ்வொன்றுக்காக அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தா ஜெபம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், ஈவன் பேப்பர் வாசிக்கிட்டே இருப்போம், மனசில் ஜெபம் ஓடிக்கிட்டே இருக்கும்.
நம்ம ஆட்கள் வந்து நம்மகிட்ட பேசுவோம், காஃபி வாங்கி கொடுக்கட்டுமா, சரி காஃபி குடிச்சிக்கிட்டே இருப்போம், மனசுல ஜெபம் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க, உங்களால ஜெபிக்க முடியும். நம்ம அப்படிதான் ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்தா, நான் ஏறி உட்கார்ந்த உடனே பைலட்டுகளுக்காக ஜெபம் பண்ணுவேன். அந்த பைலட்டுக்கு மட்டும் இல்லை, உலகம் எங்கும் இருக்கிற பைலட்ஸ் மத்தியில் எழுப்புதல் வரணும், பைலட்ஸ் ரட்சிக்கப்படணும், பைலட்ஸ் மத்தியில் ஜெபக்குழு வரணும், பைலட்ஸ் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரேன்னு கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஏர் ஹோஸ்டர்ஸ் வருவாங்க, தண்ணி கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க உலகம் முழுதும். அந்த ஃப்ளைட்டில் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு, உலகம் முழுதும் இருக்கிறவங்க அந்த விமான அந்த நிறுவனத்தில் பணி செய்கிற ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இவங்க மத்தியில் ஒரு எழுப்புதல் வரணும், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க ஜெபிக்கணும், எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். அந்த ஜெபாவை ஊற்றோன்னு ஜெபம் செய்வார். ஒவ்வொரு கேட்டகரிக்காக நீங்க ஜெபிக்கலாம். அதே மாதிரி ஆட்டோ பார்த்தோன்னா ஆட்டோ டிரைவர்களுக்காக ஜெபம் செய்வார். நான் ரோட்டில் போக பார்த்துருக்கேன், இந்த பூ வைப்பாங்களே அவங்க மேலே எனக்கு ரொம்ப கவனம். அந்த பூ விற்கிறவங்க அப்படியே பெண்கள் உட்காந்து பூ தொடுத்துட்டு வைப்பாங்க, இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ரோட்டில் இருந்து நிறைய இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவார். அப்படி ஒன்னொன்னு பார்க்கும்போது நீங்கள் ஜெபிக்க முடியும். வாலிபர்களை பார்த்தோன்னா வாலிபர்களுக்காக ஜெபம். ஒரு டாஸ்மாக் கடை பார்த்தோன்னா அது மூடப்படணும், அந்த குடிகாரங்க ரட்சிக்கப்படணும், ஜெபம் முடியும். உங்கள் சிந்தை இயேசுவின் சிந்தையாக மாறினால், நீங்கள் எப்போவுமே இயேசுவோடு கனெக்ஷனில் இருக்கிற பழக்கத்துக்குள்ளே வந்துட்டா இடைவிடாமல் ஜெபிக்க முடியும். முடியாத உடனே இயேசு எப்படி சொல்லுவார்? நம்ம ஒப்பு கொடுத்து அந்த நிலைமைக்கு வருவதற்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அப்படி ஒப்பு கொடுங்க, அப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா இந்த ட்ராவலில் நல்லா ஜெபிக்கலாம். எனக்கு நான் கார் ஓட்டெல்லாம் பழகினேன், லைசன்ஸ்லாம் எடுத்தேன் சில வருஷத்துக்கு முன்னால். ஆனால் எனக்கு கான்சென்ட்ரேஷன் வராது. டிரைவராக இருக்கணும்னா கான்சென்ட்ரேஷன் வேணும், வேறு சிந்தர் கூட கவனமாக இருக்கணும், இல்லாட்ட விபத்து ஏற்பட்டோம். நான் காரில் போகும்போது தான் நிறைய ஜெபிச்சுக்கிட்டே போவேன், வசனத்தை தியானிச்சுக்கிட்டே போவேன், பிரசங்க குறிப்பே சில சமயம் ஆண்டவர் பேசிக்கிட்டே வருவார், எனக்கு விளக்கம் கொடுத்து கொண்டே இருப்பார். நம்ம இப்படி வண்டியெல்லாம் ஓட்ட முடியும், சரிப்படாது. எங்கள் ட்ரஸ்டீஸே சொல்ல, நீங்கள் கார் ஓட்டக்கூடாது, டிரைவர் வச்சுக்கிடுங்க, நீங்கள் ஓட்டக்கூடாது, ஏதாவது விபத்தாச்சுன்னா கஷ்டம். உண்மைதான், எனக்கு கொடுத்தா எனக்கு கான்சென்ட்ரேஷன் அதில் வராது. ஏன்னா ட்ராவலில் போகும்போது நான் பல காரியத்தை யோசித்து ஜபிச்சுக்கிட்டே இருப்பேன். பல காரியத்திற்கு அந்த மாதம் முழுதும் நடக்கிற கூட்டங்களுக்கு ஒன்றுன்னா ஜெபம் பண்ணும். இந்த தேதி இந்த கூட்டம், அந்த தேதி அந்த கூட்டம் ஜெபம் பண்ணும். திறப்பினவா ஜெபம் வருது, அதுக்காக ஜெபம். அற்புத பெருவிழா வருது, அதுக்காக ஜெபம். அப்போ மக்களுக்காக ஜெபம், செய்திக்காக ஜெபம், மக்கள் தொடப்பட ஜெபம். ஜெபம் வந்துக்கிட்டே இருக்கும், இருதயத்தில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கண்ணு திறந்திருக்கும், பல காட்சிகளை பார்ப்போம், இருதயம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும். இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, அப்போ உங்களால் முடியும். கொர்நேலி ஜெபிச்சாரு. அப்போஸ்தலர் 10:2 பாருங்க, எப்பொழுதும் ஜெபம். ஒரு பெரிய அதிகாரிங்க, ரோம அதிகாரி, எப்பொழுதும் ஜெபித்து கொண்டு இருந்தான்னு பைபிள் எழுதி இருக்குது. அப்போ முடியும். அது மாத்திரம் இல்லை, இயேசு என்ன சொல்றாரு? நீங்க வருகையில காணப்படணுமா? இந்த கடைசி கால ஆபத்து, இந்த கடைசி காலத்துல கொள்ள நோய் வரும், பூமி எதிர்ச்சி வரும், பயங்கர அழிவுகள் வரும், யுத்தங்கள் வரும், பஞ்சங்கள் வரும், இந்த பாதிப்பெல்லாம் நடக்கும். இதுக்கெல்லாம் நீங்க தப்பணும், வருகையில இயேசுவை சந்திக்கணுமானா ஒரே ஒரு காரியம் தான் இயேசு சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? லூக்கா 21:36 பாருங்க. லூக்கா 21:36 117 பக்கம் புதிய ஏற்பாட்டுல, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றார்? வருகையில நீங்க காணப்படணுமானா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி இயேசுவே சொல்லியிருக்கிறாருங்க. இதுக்கு மாறா பேசுற பொல்லாத ஊழியக்காரர்கள் எழும்பிட்டாங்க இந்த காலத்துல. இயேசுடைய வார்த்தையை மறுத்து பேசுகிற வஞ்சகர்கள் எழும்பிட்டாங்க. நீங்க கவனமா இருங்க. இயேசு சொன்னதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுங்க. வருகையில நீ காணப்படணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. கடைசி கால ஆபத்துக்கு நீங்க தப்பி பாதுகாக்கப்படணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. எப்பொழுதும் ஜெபிக்க முடியாத ஒன்று சொல்ல மாட்டார்ல. உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இனி எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும், எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க, ஆண்டவர் தருவார். இப்போ ஜெபிக்க போறோம். இன்னும் ஒரு 4 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் ஜெபிக்கல. எல்லாரும் அப்படியே நீங்க வலது கரத்தை உங்களுடைய இருதயத்தில் வச்சு, ஆண்டவரே, நான் சோர்ந்து போகாம ஜெபிக்கணும், எப்பொழுதும் ஜெபிக்கணும், காலையில மத்தியானம் இரவில் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கணும், டிராவல்ல ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் நான் ஜெபித்து கொண்டே இருக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவர் அந்த கிருபை தாங்க, அந்த கிருபை தாங்க. இயேசுவே, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க, எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க சொல்லி இருக்கிறீங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன், எப்பொழுதும் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன். அந்த கிருபை தாங்க, ஜெபாவி தாங்க, எனக்கு ஜெபத்துல வழி நடத்துதலை தாங்க, எப்பொழுதும் ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் எனக்கு பலன் தாங்க, ஆவியானவர் என்னை ஜெபிக்க வையுங்க. எப்பொழுதும்
நான் ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே கிருபை தாங்க, கிருபை தாங்க, உம்முடைய வசனத்தின்படி ஜெபிக்கணும், கிருபை தாங்க. ஆண்டவரே யார் யார் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகள் மீது அந்த ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். எப்பொழுதும் ஜெபிக்கிற ஜெப அபிஷேகம் இறங்கட்டும். இடைவிடாமல் ஜெபிக்கும்படி அவளுக்கு கிருபை தாரும். இன்று முதல் அவருடைய ஜெப வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவரே ஜெப வாழ்க்கை மாறட்டும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கும்படி ஆவியானவர் பலப்படுத்துவீராக. நீர் அப்படி ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.